வணக்கம். வெல்கம் டு என்சிஎஸ் ஃபேஷன். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை இல்லை ஒத்துக்கொள். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் வந்து எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா, அளவு ப்ளவுஸ் வச்சு பேட்டர்ன் போடுறது எப்படின்னு பார்த்தோம். அதே பேட்டர்ன் வச்சு இன்னைக்கு வந்து கிராஸ் கட்டிங் எப்படி போடுறது, நார்மல் கட்டிங் எப்படி போடுறதுன்னு பார்த்து ஸ்டிச் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, ஒரு ப்ளவுஸ் பிட் எடுத்து மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கணும். ஓப்பன் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தா வெளி பக்கம் இருக்கணும். நீட்டாக வச்சுக்கணும். நீட்டாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டர்ன் போட்டு வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த பேட்டர்னோட பீஸ் எல்லாம் ஒரு பீஸ் இல்லாமல் எல்லா பீஸ் எடுத்துக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பேக், அதாவது பேக் எப்படி இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மடிப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மடிப்பு பக்கமே வச்சு இப்படி வச்சு நகராத அளவுக்கு ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. அப்போதான் வந்து நம்மளுக்கு வந்து பீஸ் நகராது. இல்லை பின் பண்ணுறதா இருந்தாலும் பின் கூட பண்ணிக்கலாம். இப்படி பேக் வச்சுட்டு இல்லைங்களா, இது மஸ்ட் மார்க் பண்ணிடலாம். அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துட்டு இருக்கோங்களேன் மார்க் பண்ணி. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இதே மாதிரி தான் வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து பட்டி ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டு அப்புறம் கூட பட்டிக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் பாருங்க, இந்த அளவுக்கு வச்சு நம்ம வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த மடிப்பு இருக்கு. இந்த மடிப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து பட்டி, இந்த பட்டி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஓரமாக வச்சிடலாம். இப்படி ஓரமாக வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ண உடனே நம்ம பேட்டர்ன்லாம் எடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் கட்டிங். இப்போ நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ வந்து ஒரு ஒரு பீஸாக வந்து நம்ம ஒரு ஒரு பார்ட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்க, மார்க் வந்து ரொம்ப முக்கியம். எங்கெங்க இந்த மார்க் பண்ணி வச்சுருந்தோம்னு பார்த்துக்கோங்க. பேக் பீஸ் கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம்.
ரொம்ப டார்க் பிடிக்க கரெக்டாக மார்க் பண்ணி முடியலாம். அது வந்து நம்ம கட் மார்க் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். நீங்க வந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப முக்கியம். அளவுல நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு சொல்ல போறேன். அதனால வந்து எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து வீடியோ பாருங்க. சென்டர் பாயிண்ட் ஸ்லீவ் ரெடி கட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பீஸ் கட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு பீஸ் இதே மாதிரி வச்சு டபுள் பீஸ் ரெடி ஆச்சு. ஸ்டிஃப்னஸாக இருக்கிறது எல்லாம் ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த மீதி இருக்கிற பீஸ்ல வந்து நம்ம கிராஸ் பீஸ் போடுறோம். இப்போ கிராஸ் பீஸ் வந்து உங்களுக்கு கட் பண்ணுறது சிரமமா இருந்துச்சுன்னா ஸ்கேல் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்கேல் எடுத்துங்க. ஸ்கேல் எடுத்து கிராஸ் ஆச்சு இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு உங்களுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிராஸ் பீஸ் வந்து நீட்டாக வந்துடும். கட்டிங் போடும்போது சின்ன சின்ன பீஸ் என்ன தேவை எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் தைக்கும்போது கன்ஃபியூஷன் எல்லாம் தைப்பீங்க. இது கிராஸ் பீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொக்கி பட்டி இந்த பீஸ் வந்து கொக்கி பட்டி வச்சுக்கலாம். பாருங்க ஸ்லீவ் இது வந்து பாத்தீங்கன்னா பட்டி நான் வந்து திக்னஸ் மீடியமா இருக்கணும் டபுள் கிளாஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு திக்னஸ் நிறைய வேணும் ட்ரிபிள் கிளாஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக் எப்பவுமே கட் பண்ணி முடிச்சோன்னே என்ன பண்றீங்க? ஒரு சிலர் வந்து கட் பண்ணிட்டு அன்னைக்கு கேட்பாங்க. ஒரு நாள் என்ன கட்சி தைப்பாங்க. அதனால பண்ணீங்க கட் பண்ணி முடிச்சோன்னே ஃபர்ஸ்ட் எல்லா பீஸ் ஒரு பீஸ் கூட மிச்சம் எல்லாமே எல்லா பீஸும் நீங்க எடுத்து வச்சு கட்டி வச்சிடணும். ஒரு பீஸ் கூட மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கட்டி வச்சிடலாம். வந்துங்க நார்மல் கட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அப்படி எப்படி நம்ம எல்லாம் வச்சு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம். ஆனா கிராஸ் கட்டிங் அப்படி கிடையாது. பேக் மட்டும் தான் இப்படி வைக்கிற மாதிரி வச்சிடலாம். பேக் பீஸ் பாருங்க எப்பயும் நம்ம வைக்கிற மாதிரி வச்சிடும். ஆனா வந்து இது கிராஸ் கட்டிங்ன்றதுனால ஃப்ரண்ட் பீஸ் தான் ரொம்ப முக்கியம். பேக் பீஸ் இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் பாருங்க ஃப்ரண்ட் பீஸ் வந்து இப்படி கிராஸா இருக்கணும். அதாவது இப்படி வச்சுமா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டு. நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் கிராஸ் ப்ளவுஸ் கட்டிங் வேணுன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி இது கிராஸா இருக்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்டோட பாகத்துக்கு வந்து நம்ம கிளாத்தோட கிராஸ் கேட்கணும். பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு பீஸ் நகராம இருக்குது ஒன்று பின் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து ஒரு வெயிட் வச்சுக்கோங்க நகராம இருக்கும். அப்படியே சேம் ஜெராக்ஸ் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமா கவனிங்க. இது வந்து கொஞ்சம் நீங்க மாத்தி வச்சீங்கன்னாக்கா கிராஸ் பீஸ் ப்ளவுஸ் வந்து கரெக்டா ஷேப் வந்து உட்காராது. ரெண்டு பேர் இந்த கேப் இருக்குதுங்க. இந்த கேப்ல வந்து நம்ம பட்டியை மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பீஸ் நகராம இருக்கு வெயிட் பண்ணிக்கோங்க. இல்லை பின் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டியெல்லாம் மார்க் பண்ணிட்டோமா. இப்போ வந்து ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மார்க் பண்ணிட்டோமா. மார்க் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் நம்ம பேட்டர்ன் எடுத்துடலாம்.
வந்து கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பே பாருங்க, கிராஸ் இந்த ஃப்ரண்டோட பகுதி மட்டும் இந்த கிராஸ்ல வச்சிருக்கோம். இப்போ நம்ம நார்மல் கட்டிங் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கோ ஸ்ட்ரைட்டா அப்படி. இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் எடுத்து பண்ணி வச்சிருக்கோம். ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி ஸ்லீவ் மீதி இருக்கிற பீஸ் வந்து நம்ம பட்டன் பீஸ் வச்சுக்கலாம். இது வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு கட்டிங் இப்போ ஒரு பீஸ் கூட மிச்சம் அதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ கிராஸ் கட்டிங் ஆயிடுச்சு. இப்போ நார்மல் கட்டிங் போட்டோம் பாருங்க, நார்மல் கட்டிங் போட்டோம் எடுத்துச்சிட்டோம். இப்போ கிராஸ் கட்டிங் போட்டு எடுத்துச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஒரு ப்ளவுஸ் மட்டும் இப்போ இந்த வீடியோ வந்து தைச்சு காமிக்க போகிறேன். சேம் தைக்கிற மெட்டீரியல்லாம் ஒரே மாதிரி தான், கட்டிங் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் வந்துருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு ப்ளவுஸ் மட்டும் நான் உங்களுக்கு தைச்சு காமிக்கிறேன் எப்படி தைக்கணும் அப்படின்றது. கிராஸ் கட் பண்ணுறதா ப்ளவுஸ் வந்து நான் எப்படி தைச்சு காமிக்கிறேன். அதனால தான் வந்து நான் வந்து நார்மல் கட்டிங் போட்டு தைச்சு காமிச்சா கிராஸ் கட்டிங் போட்டு தைக்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் கிராஸ் கட்டிங் போட்டு தான் வந்து உங்களுக்கு தைச்சு காமிக்க போகிறேன். ஸ்லீவ் வந்து நார்மல் தான். நமக்கு வந்து கிராஸ் கட் எதுன்னா இது மட்டும் தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்டா வரும். ஆனா தைக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் பீஸ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து எடுத்தோடனே உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கிறதுக்கு இப்படி வந்து ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஸ்லீவ் எது ரைட் ஸ்லீவ் எதுன்னு தெரியும். இல்லை உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆயிரும். எடுத்து ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஃபர்ஸ்ட் வந்து சின்னதா இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு சின்னதா ஒரு ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச்சஸ் எடுக்கலாம். இதே மாதிரி வந்து 2 ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் வச்சு நீங்க தைச்சு பாருங்க. நார்மல் கிளாத் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்வாயில் கிளாத் வந்து சில்வர் காட்டன் ஃபுல்வாயில் இருக்கும். அந்த மாதிரி கிளாத்ல வந்து எடுத்து நீங்க வந்து தைச்சு பாருங்க. தைச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைனிங் ப்ளவுஸ் எல்லாம் தைங்க. இப்போ பாருங்க ஒரு 1/4 இன்ச் அளவு தைச்சிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸ்டிச்சஸ் எதுக்கு பெருசு பண்றோம்னா இப்போ வந்து நான் எம்மிங் போடுறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா எம்மிங் போடணும், ஸ்டிச்சஸ் பிரிச்சிடணும். அதனால கொஞ்சம் பெரிய ஸ்டிச்சஸா இருந்தா பரவாயில்லன்றதுக்காக பாருங்க. இப்போ வந்து ஒரு 3/4 இன்ச் அளவு பட்டை வர மாதிரி, ஏன்னா நம்ம 1 இன்ச் விட்டுருக்கோம் இல்லைங்களா எக்ஸ்ட்ரா ஸ்லீவுக்கு. இப்போ 1/4 இன்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோல்டுல மடிச்சு தைச்சிட்டோம். இப்போ 3/4 இன்ச் அளவுக்கு பட்டை வர மாதிரி ஒரு தையல் விட்டுக்கிறோம். இதை வந்து நம்ம பிளவுஸ் எல்லாம் தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எம்மிங் பண்ணி இதெல்லாம் பிரிச்சிருவோம்.
இப்ப பாருங்க அந்த ஸ்லீவோட வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இது ஸ்லீவோட வேலை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுங்களா? இப்ப ஸ்லீவோட வேலை முடிஞ்சோடனே நம்ம எடுத்து தனியா வச்சிடலாம். தனியா வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பட்டி. பட்டி தான் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். பட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே மாதிரி அளவு வச்சு ஒரு பட்டி கட் பண்ணிக்கணும். பாத்தீங்களா, இடுப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ் கொடுக்கறதால டபுள் கிளாத் போடுறோம். நம்மளுக்கு இதுவும் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்காக மார்க் பண்ணிக்கலாம். டபுள் டபுள் பீஸ் வச்சு இந்த மாதிரி டபுள் பீஸ் வச்சு ஒரு தையல் விட்டுட்டு இப்படி விரிச்சிடுங்க. விரிச்சுட்டு இந்த மடிப்பு மேலே கினாரி கினாரி இருக்குங்களா? இப்படி வந்து இப்படி மடிச்சு இப்படி ஸ்டிச்சஸ் இருக்கு பாத்தீங்களா? கினாரி ஸ்டிச்சஸ் விட்டுருக்கோம் பாத்தீங்களா? இது வந்து நம்மளுக்கு மேல் பக்கம் வர மாதிரி வச்சு பாயிண்டட் ஒன்று பாயிண்ட் போட்டுங்க. இப்போ டபுள் துணி இருக்கு, துணியெல்லாம் நகராம இருக்கிறதுக்காக டோட்டலா ஒரு ரவுண்ட் அப்பா ஒரு ஸ்டிச்சஸ் விட்டுக்கலாம். ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ பட்டி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஸ்லீவ் வேலையும் முடிஞ்சிருச்சு, பட்டியோட வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பேக் வந்து பாத்தீங்கன்னா சேம் நம்ம ஸ்லீவுக்கு இதே மாதிரி சின்னதா ஒரு 1/4 இன்ச்ல ஒரு மடிப்பு வச்சு ஸ்டிச்சஸ் போட்டோமா, அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு பட்டை வர மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சு சேம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கினாரி தான் போடணும். பாருங்க இந்த அளவுக்கு வந்து பட்டை வரணும் பேக்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன லாஸ்டா வந்து நம்ம ஃப்ரண்ட்டை ரெடி பண்ண போறோம். இப்போ ஃப்ரண்ட்டை ரெடி பண்ணும்போது சேம் அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, லெஃப்ட் ரைட் மார்க் பண்ணிக்கோங்கன்னு. லெஃப்ட் ரைட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பீஸ் எடுக்கலாம். பாருங்க மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்கன்னா இங்கிருந்து சமமா வச்சு இங்க வந்து 2.5 இன்ச்சு இந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா 2.5 இன்ச்சு இங்க மார்க்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாட் பிடிச்சிட்டோம்ல, இங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரு டாட். அதாவது இங்கிருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1 இன்ச் அளவு கேப் இருக்கும்.
1 இன்ச் அளவு கேப்ல ஒரு டாட். இதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பகுதியில் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் 1/4 இன்ச்சு வர பின்னாடி மாதிரி வந்து ஒரு டாட். அந்த 3க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு கேப். பார்த்தீங்களா கப் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக உட்காந்துச்சுன்னு. உங்களுக்கு பீஸ் பார்க்கும்போதே தெரியும் கிராஸ் பீஸ் எப்படின்னு. சேம் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்து டாட் பிடிச்சிட்டோமா, ரைட் சைடு அதே மாதிரி டாட் பிடிக்கிறோம். பாருங்க, இன்னொரு டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிங்களா எங்கெங்கே வந்து டாட் பிடிக்க சொன்னேன் அதெல்லாம் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் வந்து பார்த்துக்கோங்க. பொறுமையாக உட்காந்து வீடியோ ஒன்று அப்சர்வ் பண்ணிங்களான்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் பாருங்க, லெஃப்ட் ரைட் 2 பக்கமும் டாட் பிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பட்டி ஜாயின் பண்ண போகிறோம். லெஃப்ட் ரைட் 2 பக்கமும் டாட் பிடிச்சிட்டோமா, இப்போ வந்து பட்டி எடுத்துக்கலாம். பட்டி எடுத்தது பட்டி ஜாயின் பண்ணுறோம். பட்டி ஜாயின் பண்ண பாருங்க, 2 ஸ்டிச்சஸ் வந்து நம்மளுக்கு மேலே தெரியணும். ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும். வச்சுக்கோங்க. வச்சு இப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டி ஜாயின் பண்ணுறது எப்படின்னா, இப்போ வந்து இதுவும் மேல் பக்கம், இதுவும் மேல் பக்கம் எதுவுமே இந்த 2 ஸ்டிச்சஸ் போட்டு தான் மேல் பக்கம். இப்படி ஒரு ஸ்டிச்சஸ் பாயிண்ட் வந்து உள் பக்கம். பாருங்க, மேல் பக்கமும் இந்த மேல் பக்கமும் வச்சு ஒரு 1/2 இன்ச்சு அளவு பாருங்க. இந்த டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டாட்டோட பகுதியை இப்படி மடிச்சு இந்த மாதிரி எடுங்க. அது ஒரு சைடு, சேம் இன்னொரு சைடும் அதே மாதிரி தான். சேம் அந்த உள்ளார இருக்கிற டாட்டை வந்து நம்ம மடிச்சு ஓப்பன் சைடு, அதாவது கொக்கி பக்கம் ஓப்பன் வரும்ல, அந்த ஓப்பன் சைடு தான் வந்து திருப்பிடணும். அப்பதான் அந்த கப்போட ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும். இல்லைன்னா கப்போட ஷேப் வந்து மாறிடும். பார்த்தீங்களா, இப்போ கிணறு இந்த ரவுண்டுக்கு வந்து கிணறு போகும். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து நமக்கு ரெடி ஆச்சு. இப்போ பாருங்க, வச்சு ஈவனாக வச்சு பாருங்க, ஹைட்டு கரெக்டாக இருக்கா, ஈவனாக இருக்காங்க, ஹைட்டு கரெக்டாக இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொக்கி பீஸ் வைக்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் அளவு கட் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் அளவு பட்டை வந்து கட் பண்ணிக்கணும். இப்படி மேல் பக்கம், அதாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து கொக்கி கட்டுற பக்கம், இங்கே வந்து மேல் பக்கம் வச்சுக்கோம். பின்னாடி போடுறோம். இப்படி மடிச்சுட்டு உள் பக்கமா மடிச்சு
இந்த மடிப்பு மேல கிணறி போடுங்க. போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணலாம். இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா கொக்கி கட்டுறதுக்கு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு. இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா மேல் பக்கம் தைச்சு உள் பக்கமா மடிச்சுக்கலாம். ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ உள் பக்கமா தைச்சு மேல் பக்கமா நம்ம மடிக்க போறோம். பாத்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு பட்டை இருக்கிற அளவுக்கு நம்ம கிளாத்தை கட் பண்ணிக்கிட்டு இப்படி மடிச்சு இப்படி பாருங்க கீழே இப்படி மடிச்சுட்டு ஸ்டிச்சஸ் விட்டுட்டு ஃபுல்லாக விரிச்சு இப்படி மடிச்சு சேம் வந்து இந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சஸ் மேலே இந்த மடிப்பு உட்காரணும். இந்த ஸ்டிச்சஸ் மேலே மடிப்பு உட்கார மாதிரி வச்சு சென்டர்ல ஒரு தையல் போடணும். இப்போ வந்து வி பீஸ் வைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க்னா இங்க பாருங்க நம்மளுக்கு இந்த இடத்துல ஒன்று இங்க ஒன்று உங்களுக்கு பாருங்க தெரியுன்னா இப்போ 2 அப்படி மடிச்சு நடு சென்டர்ல ஒன்று 5 கொக்கி வேணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் இல்லாம நல்லா டைட்டா ப்ளவுஸ் வந்து உட்காரும். இப்படி மடிச்சு மடிச்சு நீங்க மார்க் வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஈவனா ஒரே அளவா இருக்கும். கேப் ஒரே அளவா இருக்கும். கரெக்டா ஊசி வந்து கிளாத்ல இருக்கும் போது தான் திருப்பணும். இப்படி ஊசி மேல இருக்கும்போது திருப்பினா ஸ்டிச் வந்து பிரிஞ்சிடும். இப்படி ஊசி வந்து உள்ளார இருக்கணும். உள்ளார இருக்கும் போது தான் இப்படி வந்து திருப்பி வி வந்து கரெக்டா உட்காரும். உங்களுக்கு வந்து வி கரெக்டா உட்கார முடியல, ஒரு பென்சில் எடுத்து நான் வி மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பாருங்க பென்சில் எடுத்து இப்படி வி மாதிரி வரைஞ்சிருங்க. பாருங்க இப்போ வரைஞ்சிட்டுனா இங்க பாருங்க இப்போ கரெக்டா இங்கே ஊசி நிறுத்தியாச்சு. கண்டிப்பா அந்த வி மேலே இப்படி நீங்க வந்து மார்க் பண்ணிட்டு கூட வி மாதிரி வரைஞ்சிட்டு கூட வந்து நீங்க வந்து வி ஷேப் வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்க நிறுத்தி தான் வந்து கொடுக்கணும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. பேக்கும் ரெடி பண்ணி வச்சிட்டோம், ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சிட்டோம், ஃப்ரண்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பேக் அட்டாச் பண்ண போறோம். இப்போ ஃப்ரண்ட் பேக் அட்டாச் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பேக் பீஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் பீஸ் எடுத்துட்டு பாருங்க இப்படி மேல் பக்கமா போட்டுருங்க. இப்படி மேல் பக்கமா போட்டு மேல் பக்கமா இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இதே மாதிரி இதுவும் மேல் பக்கம் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஈவனாக வச்சு ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். டபுள் ஸ்டிச்சஸ் விடணும். அப்பதான் வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்ட்ராங்கா நிற்கும். ஸ்டிச்சஸ் வந்து பிரிச்சுட்டு வராது. இப்போ வரும் பாருங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பேக் அட்டாச் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் பேக் அட்டாச் பண்ண உடனே ஸ்லீவ் அட்டாச் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கழுத்து பகுதி தைச்சிடணும். இப்போ கழுத்து பகுதி தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏற்கனவே கிராஸ் பீஸ் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். பாருங்க கிராஸ் பீஸ் எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த கிராஸ் பீஸ் எல்லாமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணிட்டு
இப்போ வந்து நம்ம வந்து கழுத்து பீஸ் தைக்கலாம். கழுத்து பீஸ் தைக்கிறதுக்கு வந்து ப்ளவுஸ் எடுத்து போட்டு இது மேல் பக்கம், ப்ளவுஸோட மேல் பக்கம் இது, இதுவும் மேல் பக்கம். இந்த மேல் பக்கத்து மேல மேல் பக்கம் வச்சு ஃபோல்ட் பண்ணி 1/2 இன்ச்சு இந்த கைட் அளவுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேம் நீங்க எந்த பிளவுஸ் எடுத்தாலும் இந்த சாதா கட்டிங், நார்மல் கட்டிங்க்கும் கிராஸ் கட்டிங்க்கும் தைக்கிற மெத்தட் ஒன்னே தான். அதே நீங்க ஃப்ரின்ஸ் கட்டு போட்டா ஃப்ரண்ட்டுக்கு வந்து தான் மாறும். பேக் எல்லாம் ஒரே மாதிரி தான், மற்றெல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். ஃப்ரின்ஸ் கட்டு, கத்தோரிங் கட்டு ப்ளவுஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் வந்து டிஃப்ரெண்ட் வரும். ஃப்ரண்ட்டில் தான் கட்டிங்கும் டிஃப்ரெண்ட் வரும், ஸ்டிச்சிங்கும் டிஃப்ரெண்ட் வராது. நார்மல் ப்ளவுஸ் கட்டிங்கு, கிராஸ் ப்ளவுஸ் கட்டிங்லாம் சேம் ஒரே மாதிரி தான், ஸ்டிச்சஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். கட்டிங் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் வரும் கொஞ்சம் லைட்டா. இப்போ வந்து தைச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி இந்த உள் பீஸ் மேல் பக்கமா இருக்கிற மாதிரி இப்படி கவரப் பண்ணும். இப்படி கவரப் பண்ணி இப்படி கவரப் பண்ணி இந்த மடிப்புல வந்து கினாரி, இது நம்ம வந்து எம்மிங் தான், இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம எம்மிங் தான் பண்ண போறோம். அதனால வந்து கினாரி இப்போ போடலாம். கினாரி மாதிரி தான் ஸ்டிச்சஸ் வந்து போடணும். இது வந்து இந்த மாதிரி கினாரி பார்த்தோமா நெக் வந்து ஸ்டிப்னஸாக நிற்கிறதுக்காக இப்படி கினாரி ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுறோம். அது உள்ளே இருக்கிற பீஸு கினாரி ஸ்டிச்சஸ் போட்டு முடித்த உடனே இப்போ பீஸை வந்து உள்பக்கமாக மடிச்சு விட்டு ஒரு டம்மி ஸ்டிச்சஸ் வந்து போடுறோம். இந்த டம்மி ஸ்டிச்சஸ் எதுக்குன்னா நம்ம நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம்மிங் பண்ண போகிறோம். எம்மிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக ஒரு டம்மி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுறோம். டம்மி ஸ்டிச்சஸ் போடும்போது பெரிய சைஸாக பெரிய தையலாக வச்சுக்கோங்க, 4 நம்பர் தையல் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்கு தைச்சிட்டோம். நெக்கு தைச்ச உடனே இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் அட்டாச் எப்படி பண்ணுறோன்னா 2 ஸ்லீவ் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிட்டு, அதாவது பார்த்திங்கன்னா மடித்து, அதாவது மேல் பக்கமாக தைச்சிக்கணும். இந்த வளைவு வந்து பார்த்திங்கன்னா அந்த யூ ஷேப் தெரிகிற மாதிரி வளைக்கணும். ரைட் சைடு ஸ்லீவ் எடுத்து ரைட் சைடு, லெஃப்ட் சைடு ஸ்லீவ் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். பாருங்கள், ஷோல்டர் மேலே கரெக்டாக அந்த ஷோல்டர் மேலே சென்டர் பகுதி வச்சு ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டிச்சஸ் போடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பிரியாமல் இருக்கும். இல்லைனா ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டிங்களா நம்மளுக்கு வந்து பிரிக்கிட்டு வந்துடும், சீக்கிரமாக வந்து தையல் பிரிஞ்சிடும். அதனால் ப்ளவுஸு கிளியறதுக்கு சீக்கிரமாக சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டபுள் ஸ்டிச்சஸ், ஸ்லீவ் அட்டாச்சில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போடுறது தான் பெஸ்ட்டு. ஆச்சு, அட்டாச் பண்ணிட்டு நான் ஓவர்லாக் போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி பீஸ் கரெக்டாக வச்சு, அதாவது பீஸ் நகராமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு சும்மா டம்மி ஸ்டிச்சு தான், இது அளவு ஸ்டிச் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா பீஸ் நகராமல் இருக்கட்டும் அப்படின்றதுக்கோசரம் இது போட்டுக்குது. இது வந்து பிகினருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு. அதுக்காக தான் வந்து நான் இந்த ஸ்டிச் வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், இப்போ இங்கே மார்க் பண்ணுறோம். இங்கே இது பார்த்தீங்கன்னா கொக்கி பீஸ் தான். இந்த கொக்கி பீஸ்னால் கொக்கி பீஸோட பாருங்கள், இதுவும் கொக்கி பீஸு சேம் வந்து வச்சு இப்படி மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து லென்த் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு லென்த் வருதுங்களா, இந்த அளவுக்கு மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு சேம் வந்து பார்த்தீங்களா கை, நம்மளுக்கு எந்த லெஃப்ட் ஹேண்ட் கைன்னா லெஃப்ட் ஹேண்ட் கை தான் எடுக்கணும், ரைட் ஹேண்ட் கைன்னா ரைட் ஹேண்ட் கை தான் எடுக்கணும். இதுவும் வந்து பார்த்தீங்களா மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்களா ஆம்கோல் வந்து பாருங்கள் ஷோல்டர்லேருந்து கரெக்டாக வச்சுருங்க, வளைவு வச்சு பாருங்கள். இதுவும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ மார்க் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இந்த 3 புள்ளியும் வந்து நம்ம இணைக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இப்போ பாருங்கள், இப்படி தான் வந்து ஸ்டிச்சஸ் போடணும்.
இப்போ இந்த சைடு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டாச்சுங்களா, ஒரு ஸ்டிச்சோட நிறுத்துங்க. எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் எல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடு இப்போ லெஃப்ட் சைடு ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ரைட் சைடு ரெடி பண்ணுறோம். சேம் அதே மாதிரி தான். இப்போ வந்து இது வி பீஸ் பக்கம், அதே சேம் வி பீஸ் பக்கமே தான் மார்க் பண்ணிட்டோம். பாருங்க, இந்த பக்கம் டம்மி ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த டம்மி ஸ்டிச் போட்டுக்கிறது எவ்வளோ உங்களுக்கு வந்து பீஸ் நகராமல் இருக்கும். நம்மளுக்கு மார்க் பண்ணும்போது பர்ஃபெக்டாக உட்காந்துக்கும், பீஸ் நகராமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த டம்மி ஸ்டிச் போடுறோம். பார்த்தீங்களா, இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வி பீஸ். இப்போ வந்து பார்த்தீங்களா ஸ்லீவ் சேம், எந்த பக்கம் ஸ்லீவோ அதே ஸ்லீவ் தான் நம்ம தான் எடுக்கணும். இதே மாதிரி ஆம்கோல் பாருங்க, இந்த 3 ஜாயின் பண்ற மாதிரி. ஈவனா வச்சு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுச்சு, இங்கேயும் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுச்சு. இப்போ வந்து நம்ம அளவு பார்க்குறோம். அளவு இடுப்போட அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வச்சு பார்க்குறது. பாருங்க, இப்போ இடுப்போட அளவு பார்க்கணும். இந்த முதுகில் வந்து இன்னும் எவ்வளோ ஸ்டிச்சஸ், இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. முதுகில் இந்த அளவுக்கு வந்து நம்ம டாட் பிடிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா 2 சைடும் இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷோல்டரோட சென்டர் பகுதி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு 1/2 இன்ச்சு பாருங்க. பார்த்தீங்களா, இடுப்போட அளவு வந்து பாருங்க பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இடுப்போட அளவு வந்து உட்காந்துச்சு. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் விட்டுட்டு ஓவர்லாக் போடுறதெல்லாம் போட்டுடலாம். போட்டோம், பிளவுஸ் ஃபினிஷிங் முடிஞ்சது. சேம் இப்படி இதே மெத்தட் தான் வந்து நான் உங்களுக்கு நார்மல் கட்டிங் பிளவுஸ் நீங்கள் வந்து தைக்கணும். தைக்கிற மெத்தட்லாம் சேம் இதே மெத்தட் தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கட்டிங் மட்டும் இதில் டிஃப்ரெண்ட்டை தவிர ஃபிட்டிங் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதே மாதிரி தான் தைக்கணும். உங்களுக்கு எதுக்கு நார்மல் ப்ளவுஸ் தைக்க எனக்கு தெரியணும்னா நான் அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே தரேன். இந்த பழைய வீடியோலாம் பார்த்தீங்களா, அதில் வந்து ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோலாம் நிறைய போட்டிருக்கேன். அதோட வீடியோ வந்து கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐகான்லேயும் கொடுக்குறேன். அந்த வீடியோ பாருங்கள். பாருங்க, 3 ஸ்டிச்சஸ் போட்டாச்சுங்களா. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் வந்து இப்படி கட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து கொக்கி கட்டுறது எம்மிங் பண்ணுறதெல்லாம் தெரியணும்னா அந்த கொக்கி கட்டுறது எப்படி எம்மிங் பண்ணுறது எப்படின்னு வீடியோலாம் வந்து பார்த்தீங்களா நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். பாருங்கள், ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் வந்து ரெடி. இது வந்து நம்மளுக்கு வந்து எம்மிங் பண்ணிட்டோமா இந்த இடத்துல வந்து நீட்டாக நம்மளுக்கு வந்து இப்படி அமைஞ்சு உட்காந்துரும்.
இன்னைக்கான பயிற்சி வந்து பாத்தீங்களா, பிளவுஸ் வந்து பிளவுஸ் பேட்டர்னை வச்சு வந்து நார்மல் கட்டிங் பண்றது எப்படி, கிராஸ் கட்டிங் பண்றது எப்படி, பிளவுஸ் தைக்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.